ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது பாருங்கள். இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன், அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த சட்டம் எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிரைவேட் ஸ்கூலில் ஏழை எளிய மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு இலவசமாக வந்து வரணும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளை யூகேஜி மற்றும் எல்கேஜி இலவசமாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவங்க 8வது படிக்கிற வரைக்கும் இலவசமாகவே அவங்களுக்கான கல்வியை வந்து பார்த்தா தொடருவாங்க. இது முழுக்க முழுக்க இலவச கட்டாய கல்வி தான். இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் பாதி அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆர்டி ஸ்கீம் மூலமாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்னென்ன, அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு நீங்கள் நாளை முதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். rte.tnschools.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 22/4/2024 20/5/2024 வரைக்கும் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்தின் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 22/4/2024 அன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்களே வீட்டிலேருந்து இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தா மதியம் வந்து ஒரு 10லேருந்து 12 மணிக்குள்ளே உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த ஆர்டி ஸ்கீமில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுனா, உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. குழந்தைக்கான ஃபோட்டோ மற்றும் பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏஜ் லிமிட். ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிட முடியாது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் லிமிட். அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜி சேர்க்க போகிறோன்னா உங்கள் குழந்தைக்கான வயது வந்து 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ 1/8/2020 முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி 31/7/2021 அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஏஜுக்குள்ளே, இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதேமாரி தான் வந்து 1ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் குழந்தைய நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்கன்னா 1/8/2018 31/7/2019 பிறந்திருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்கேஜிக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஈஸியாக வந்து சேர்த்துடலாம். பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தா அதிகமாக வந்து கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி காம்பினேஷன்ஸ் இருக்க போகுதுன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் வந்து டேரெக்டாக எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு மட்டும்தான் ஆர்டி ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டி ஸ்கீமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இதுவே ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்கேஜி இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கான ஸ்கூலே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஸ்கூலில் மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஸ்கூல் வந்து ரொம்ப ரேராக இருக்குது தமிழகத்தில். ஒரு 4-5 ஸ்கூல் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4-5 ஸ்கூலை பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்காங்க உங்கள் குழந்தைனா தாராளமாக இந்த ஆர்டி ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு பார்த்தலாம். அதாவது நீங்கள் ஆர்டி ஸ்கீமில் 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று. அதை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். இந்த கேட்டகிரி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறது எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், அதை வச்சு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமான இந்த கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகிரி. அதுக்கடுத்து செகண்ட் ஏன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று கேட்டிருக்காங்க. இது வந்து செகண்ட் கேட்டகிரி. வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஸ்பெஷல் கேட்டகிரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஒரு கேட்டகிரி. இந்த கேட்டகிரியில் யார் அப்ளை பண்ணலான்னா
ஆதரவற்றோர் இருக்காங்க பாருங்கள், அர்பன் பீப்புள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தை அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துப்புரவு குழந்தை இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா துப்புரவு துறை குழந்தை இருக்காங்க பாருங்கள், மாநகராட்சி ஊராட்சி அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் சைல்டு அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ஆர்டியில் முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஈஸியாக உங்களுக்கான சீட் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ண பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கான சீட் வந்து கிடச்சிடும். ஓகே, அதுக்கடுத்து 3வது கேட்டகரியானா நலிவடைந்த பின்னருக்கான சான்று. ஸோ எக்கனாமிக்கலானது இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுடைய வருமான சான்று வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஆர்டி ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல 3 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மறுக்கப்பட்ட பின்னருக்கான வச்சு நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரினா அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தா நலிவடைந்த பின்னர் உங்களோட இன்கம் சைட் இருக்க பாருங்கள், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படனா உங்களுக்கான இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க. இதில் கீழே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உடைய ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு, இது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்டோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே வந்து போதுமானது. குழந்தையின் பேரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பிட சான்றை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸோட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த கேட்டகரி சொன்ன பாருங்கள், ஜாதி சர்டிஃபிகேட் அல்லது வருமான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட பேரண்ட்ஸோட அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு. அதேமாரி பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டை கொடுத்துலாம், அப்பாலது அம்மாவுடைய ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது, நீங்கள் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குன்னா அப்போ மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் வீட்டை சுற்றி 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை என் வீட்டிலேருந்து ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்குன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. நீங்கள் போய்ட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் அந்த விடுபட்ட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேட்லாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தகுதியான விண்ணப்பத்தாருடைய விவரம் வந்து பார்த்தா உங்களுக்கு மென்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னா 27/5/2024 ஈவினிங் 5 மணி அப்போ யார் யார் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா செலக்ட் ஆகிருக்கு, யார் யார் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குன்றதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஸ்கூலில் வந்து 25% இடஒதுக்கீடுக்கு மேலே இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்குன்னா குலுக்கல் முறையில் வந்து பார்த்தா தேர்வு செய்வாங்க. அதுக்கான நாள் வந்து 28/5/2024 அன்னைக்கு தான் வந்து பார்த்தா குலுக்கல் முறையில் வந்து தேர்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் குலுக்கல் முறையில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து 29/5/2024 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 3/6/2024. அதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் வந்து சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோ போட சில உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.